விராலிமலை தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல் பேரூராட்சியில் மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உரையாற்றிய சி விஜயபாஸ்கர், அன்னவாசல் பேரூராட்சியில் ஜல்லிக்கட்டு திடல் அமைத்திருப்பதாகவும் இந்த திடலில் ஜல்லிக்கட்டு முதல் அனைத்து விதமான திருவிழாக்களும் நடைபெறுவதால் மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டித்தர அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதேபோல் அன்னவாசல் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றவும் வேண்டுகோள் வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, அவசியம் இருப்பின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் அன்னவாசல் பேரூராட்சி குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். அன்னவாசல் பேரூராட்சி என்பது இந்த ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்கே இப்போ அந்த திடலில் தாங்கள் சொன்னது போல் தேர் திருவிழா, மாசிமக திருவிழா, பூச்சிறுதல் எல்லாமே நடக்கும். ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல, எல்லா திருவிழாக்களும் தொடர்ந்து நடக்கும். அதனால் அந்த பகுதியில் அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வடகாடு என்ற பகுதி கிராம மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கம்பைண்டாக இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதனால் அந்த குடிநீர் தொட்டி என்பது அங்கே அவசியமான ஒன்று என்பதை மாண்புமிகு அமைச்சர் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக கொண்டு வந்து அதோடு சேர்த்து அந்த வடகாடு பகுதிக்கு அந்த தடுப்புச்சுவர் அமைச்சு அந்த பாதையும் அந்த செல்லக்கூடிய சாலையும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறேன். சமீபத்தில் பேரூராட்சி செயலாளர் கூட இயக்குனர் கூட அங்கே ஆய்வு செய்துவிட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதோடு அந்த அன்னவாசல் பேரூராட்சியுடைய மையப்பகுதியில் ஒரு குப்பை கிடங்கு இருக்குது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. அது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொஞ்சம் சுகாதார கேடாக இருக்குது. அதையும் ஊருக்கு வெளிப்புறமாக அதை அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த கேள்வி என்பது, ஜல்லிக்கட்டு என்பது நம்ம நாடி நரம்பு நம்முடைய ரத்தத்தில் ஊறிய விஷயம். 9 துறையிட நம்ம NOC வாங்கி தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். அதனால் எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குதோ, அது பேரூராட்சியும் நடக்குது, நகராட்சியும் நடக்குது, மாநகராட்சியும் நடக்குது, ஊராட்சியும் நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கின்ற பொழுது அது அரசு சார்பிலே, மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பிலே, அந்தந்த பேரூராட்சி நகராட்சி சார்பிலே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த குடிநீர் வசதியை எப்பொழுதுமே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் பேரவைத் தலைவராக வைத்து அமர்கின்றேன்.